மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி கரையோர பகுதிகள் தொடர்ந்து வெள்ளத்தால் சூழப்பட்டு துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளன. இந்த மாவட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. ஆழ்வார் திருநகரி, ஆழ்வார் தோப்பு, கருங்குளம், ஏரல், ஆத்தூர், முக்காணி, பழையக்காயல், புன்னக்காயல் பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. உணவு, குடிநீர், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமலும், மின்சாரம், தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையிலும் கிராம மக்கள் முடங்கி கிடக்கின்றனர். திருவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தால் சூழப்பட்ட நானாக்காடு பகுதி மக்கள் படகு மூலம் மீட்கப்பட்டனர். மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே தூத்துக்குடியில் அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாமக பொருளாளர் கவிஞர் திலகபாமா தலைமையிலான பாமகவினர் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் மழை வெள்ளத்தில் நடந்து சென்று நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர். பால், குடிநீர் புட்டிகள், உணவுப் பொட்டலங்கள் ஆகியவற்றை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் ஆறுதல் கூறினர். கனமழையால் இடிந்து விழுந்த வீடுகளையும் பாமகவினர் பார்வையிட்டனர். நிவாரண உதவிகளை வழங்கிய பாமகவினருக்கு மக்கள் தங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். தண்ணி சரியா போகல, கரண்ட் வரல, மக்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு எதுவுமே தரல. கோயில் பண்ணி வந்தாங்க, கோயில் பண்ணி வந்து சாப்பாடு கொடுக்காங்க, எல்லா மக்களுக்கும் கொடுக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து வந்திருக்காங்க, வந்து பாக்கி எல்லா மக்களுக்குமே சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று நிவாரணப் பொருட்களை வழங்க பாமகவினர் திட்டமிட்டுள்ளனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வழங்க வேண்டும் என பாமகவினர் கோரிக்கை விடுத்தனர்.